பயங்கரமா தலைவா. அட்வான்ஸ் ஆபி பத்திர தளபதி. அட்வான்ஸ் ஆபி ஒக்கால ஒலி எல்லா பணத்தையும் புடுங்கி அவனுங்கள்ட்ட 5 பைசா இல்லாம அந்த 50 பேத்துக்கும் வாங்கி கொடுக்கணும். ஒருத்தனையும் 1 ரூபா இல்லாம அம்மனமா விடணும். அந்த கண்ணு குட்டியா யாருடா பண்ணி குட்டியா அந்த நடராஜன் கோவிந்தன அவனை கூட்டிட்டு வந்து 5 பாக்கெட் சாராயத்தை அவன் வாயில ஊத்தணும். வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தளபதி என்ட்ரன்ஸ்லாம் மாசா இருந்துச்சு, எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஒரு வசதியும். மறக்காம ஓட்டு போட்டுருங்க. நன்றி, வணக்கம். டிவி கேக் மறக்காம எல்லாமே வைபா இருந்தது. ஃபேன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எப்படி இருந்தாரு? அது ஆக்சுவலி சூப்பரா இருந்தது. நம்ம கம்பேக் ஆன படம்ல ஒரு ஃபெயிலியர். ஆமாண்ணா, ஏஆர் முருகதாசனோட செம்ம கம்பேக். ஆக்சுவலி சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி நல்ல வேற இன்டர்வியூல 2 வாட்டி சாங் போட்டாங்க. அந்த கோட் சாங் 2 வாட்டி போட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பி தான். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் நல்லதா இருந்தது. ஸோ இந்த துப்பாக்கி படம் ரீலீஸ் வந்து கொஞ்சம் எங்களுக்கு எல்லாமே ஹாப்பியா தான் இருந்தது. இந்த 2 படம் தான் இருக்கு. அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? ரிலீஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். அவங்க நமக்கு அது எக்ஸ்பெக்டேஷன் எப்படி சொல்றது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் திரும்ப நடிப்பாரு அப்படின்ட்டு. ஸோ லெட்ஸ் ஹோப் ஆல் தான். ஓகே. பர்த்டே நாளைக்கு என்ன செலிப்ரேஷன் பிளான் பண்ணிருக்கீங்க? அது சஸ்பெண்ட் ஆக இருக்கட்டும். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த சீன் நீங்க ரசிச்சு பாத்தீங்க? எல்லா சீனுக்கும் தேட்டர்ல ஏந்து தான் நிக்கிறாங்க ப்ரோ, யாரும் சீட்ல உட்காரல. வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தளபதி என்ட்ரன்ஸ்லாம் மாசா இருந்துச்சு, எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஒரு வசதியும். அது டிவில பார்த்து விஜய் டிவில இப்ப திரும்பி போட கூட பாப்போம் ப்ரோ. அத்தனை வாட்டி பாக்கலாம் ப்ரோ, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு படம். இந்த 2 படம் தான் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க. படம் வேற லெவல் ப்ரோ. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. எப்படி எல்லா சீனுமே கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. ஒரு சீன் விடாம எல்லா சீனுமே கூஸ் பம்ப்ஸ். வந்து 2012 ரிலீஸ் ஆன படத்தை இந்த 2024ல பார்க்கும்போது அது எக்ஸைட்மெண்டே வேற லெவல் ப்ரோ. எல்லாரும் மிஸ் பண்ணாதீங்க, எல்லாரும் வந்து பாருங்க. படம் வேற லெவல் ப்ரோ. ஏஆர் முருகதாஸ் படம் எப்படி வேற லெவல் ப்ரோ. எத்தனை வாட்டி ஹாப்பி பர்த்டே தளபதி. எப்படி பாக்குறீங்க? இந்த 2 படம் தான் தலைவர் பண்ணுவான்னு சொல்லிருக்காரு, எப்படி பாக்குறீங்க அத? பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல. அதே போதும் ப்ரோ. ஜீரணம் பண்ணிட்டு பார்க்கணும், வேற வழி இல்ல ப்ரோ. ஓகே. அதான் ப்ரோ. தியேட்டர் ஃபுல்லா எப்படி செலிப்ரேஷன் இருந்துச்சு? சொல்ல வேணும், உங்களுக்கே தெரியும் ப்ரோ ரோஹினி எப்படி இருக்கும். ஆறு சேராஜ் குக் தளபதி தான் ப்ரோ. செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் நல்லா பயங்கரமா தலைவா. அட்வான்ஸ் ஆபி பத்திர தளபதி. அட்வான்ஸ் ஆபி செம்மையா இருக்கு. ஏஆர் முருகதாஸ் இதே மாதிரி படம் பண்ணணும். வெயிட்டிங் தலைவனுக்காக. அடுத்த படம் வருமா? ப்ரோ உள்ள ஒண்ணுமே பண்ணல ப்ரோ, வெளியே மட்டும் சும்மா கத்துறாங்க. உள்ள சும்மா உட்காந்துட்டு கத்திட்டு வந்துட்டாங்க. கத்த மட்டும் படம் கதை ப்ரோ செய்யணும், ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. படம் டான்ஸ் கூட ஆடல ப்ரோ. அவனுங்களாம் டான்ஸ் கூட ஆடல ப்ரோ. வந்ததே ரோஹினி அங்கிருந்து சோழிலிருந்து வந்தேன் ப்ரோ, ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. சும்மா உட்காந்துட்டு அந்த மாதிரி ப்ரோ. வீட்லயே உட்காந்து பாத்துக்கலாம் ப்ரோ. தளபதி படம்னு வந்தா இப்படி டிசப்பாயின்ட் பண்றாங்க ப்ரோ. 7 மணிக்கு எழுந்தேன் ப்ரோ. நானு வாழ்க்கையில எக்ஸாம் கூட 7 மணிக்கு எழுந்தது ப்ரோ. நானு தளபதிக்காக வந்தோம் ப்ரோ. இப்படி கூட ஒண்ணுமே செலிப்ரேட் பண்ணல ப்ரோ. உக்காந்து இருக்கானுங்க எல்லாம், தூங்குறானுங்க பாதி பேரு. டிவி கேக் மறக்காம ஓட்டு போட்டுருங்க. நன்றி, வணக்கம். டிவி கேக் மறக்காம ஒன்ஸ் மோர் மஜாவா போட்டாங்க. ஒன்ஸ் மோர் படம் எப்படி இருந்துச்சு? செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா எங்கப்பா நம்மள சோகத்துல ஆழ்த்திட்டாரு நம்ம தளபதி. இல்ல இந்த படத்தையே போட வேணாம்னு சொல்லியிருப்பாரு 2 நாளைக்கு முன்னாடினா. நம்ம டிக்கெட் புக் பண்ணதால வந்தோம். நேற்று இந்த படம் உண்மையாலுமே அவரோட 100 கோடி ஃபர்ஸ்ட் அடிச்ச படம் இல்லையா? 2வது அவர் பிறந்த நாளைக்காக போட்டாங்க. அது வந்து நமக்கு ஒரு தூக்க நாளா மாறிடுச்சு. ஏன்னா 50 பேர்த்த இழந்துட்டாரு. நம்மளும் தான், எல்லாரும் தான் இழந்துட்டோம். நேற்று போய் தலைவர் டிகே தலைவர் அதாவது தளபதி போய் பார்த்தப்ப ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. 2வது அவர் பிறந்த நாளைக்காக போட்டாங்க. அது வந்து நமக்கு ஒரு தூக்க நாளாக மாறிடுச்சு. ஏன்னா 50 பேர்த்த இழந்துட்டாரு. நம்மளும் தான், எல்லாரும் தான் இழந்துட்டோம். நேற்று போய் தலைவர் டிகே தலைவர் அதாவது தளபதி போய் பார்த்தப்ப ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. நான் கூட வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. இருந்தாலும் நம்ம இவ்வளோ எதிர்பார்க்கல. ஏன்னா 50 பேர் அங்கே செத்து போயிட்டாங்க. நம்ம என்னத்தை போய் கொண்டாட போகிறோம்?
கரெக்டுங்களா? இருந்தாலும் போட்டுட்டதால எல்லாரும் மக்கள் வந்தாங்க. எந்த ஷோவும் எதுவும் ஆடம்பரம் எதுவும் வேணாம், என் பிறந்த நாளைக்கு செலவு பண்ணுறத பொருள் உதவியாகவும் அவங்க கூட போய் பார்த்துக்கங்கன்னு எல்லாம் ஒரு டீமே கிளம்பி போயிருக்கு. கருணாபுரத்துக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இறந்து போயிட்டாங்க. ஓகேங்களா? 50 ரூபா சாராய பாக்கெட்டால் எவ்வளோ பேருக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு பூகம்பம் மாதிரி ஆகி போயிடுச்சு. மேலும் மேலும் இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும்னா புதிய புதிய தலைவர்கள் வரணும், நம்ம டிவிகே தலைவர் வரணும். அதை மட்டும் நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த கிரிவலம் அவருக்காக தான் பிறந்த நாளைக்கு போகிறேன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு தமிழகத்துக்கு ஒரு திருப்பம் கிடைக்கணும். இவ்வளோ பேர்த்த இழந்திருக்க கூடாது. அதனால் நானே இதை துக்க நினைக்கிறேன். அவரோட 50வது பிறந்த நாளைக்கா அது 50 பேர் சாகணும். இதெல்லாம் ஒரு விதி வழி பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவ்வளவுதான். கண்டிப்பா வரணும்ப்பா. வந்தாதான்ப்பா இந்த போதை வஸ்துக்கள்லாம் குலைச்சி ஒரு தரமான தலைவர் வந்தாதான் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். 50 பேர்த்த இழந்துட்டாக்க ஒரு பொம்பளைங்க காத்தறாளுக்குடாடே. உங்களுக்குலாம் ஆளுக வராதுடா, பொம்பளைடா. நான் பெத்தவங்களுக்கு தான்டா தெரியும் அந்த பிள்ளையோட பாசம். அந்த ஊரே அழுகுதுடா. 21 பேரை ஒரே இடத்துல வச்சு புதைச்சிருந்து எரிக்கிறாங்க. அடமல்லடா. நேற்று 7 பேர்த்த புதைக்கிறாங்கடா. ஊரே அழுவுதுடா, உலகமே அழுவுதுடா. தமிழ்நாடுனா யாரு? நம்ம எவ்வளோ பெருமையாக வாழ்ந்துக்கிட்டு போதே வாயில எவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு 50 பேர்த்த நம்ம பறி கொடுத்துட்டு அழுவுற நாளாகி போயிடுச்சு. அவர் பிறந்த நாள் அவர் உண்மையாலுமே மறக்க மாட்டார். அடுத்த பிறந்த நாளைக்காவது நல்லது நடக்கணும். 2026 சீக்கிரம் பிறக்கணும்டா. ஓகேவா? அதுதான் சொல்கிறேன். ஓகே இல்லை, மனசு தாங்கலடா. என்னடா 50 பேர்னா என்ன சும்மாவாடா? ஏண்டா உங்களுக்குலாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழியே இல்லையாடா? எவ்வளவோ துறை இருக்குதுல்ல, அதில் கள்ள கடத்தல் பண்ணுங்க, என்னென்னமோ பண்ணுங்க. உசுர்லையாடா விளையாடுவீங்க? எங்களை மாதிரி கூலி தொழிலாளியோட விளையாடுவீங்க? கள்ளசாராயத்திலேயாடா விளையாடுவீங்க? உங்கள் அக்கிரமத்தெல்லாம் உங்களையெல்லாம் உங்கள் தலைக்கணத்தெல்லாம் அடக்கிறதுக்கு ஒரு கட்டம் கட்ட மாட்டானா கடவுள்? உசுறு அவரே பாடியிருக்காரு. உசுரை ஒசப்பி பார்க்குறீங்களா? அந்த உசுரை பொட்டலம் கட்ட ஒருத்தன் வரமாட்டானா? வரணும். இந்த பொட்டலம் கட்டுறதுக்கு ஒருத்தன் வரணும். ஓகேவா? கட்டம் கட்டுறதுக்கு ஒருத்தன் வரணும். அது நாளைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக வரணும். அதுதான் என்னோட ஆசை. அந்த திருவண்ணாமலையோட ஆசை. நான் கிரிவலம் கிளம்புறேன். அதுக்காக தானே நான் பேட்டியே கொடுக்க வந்த வேணேன். இல்லைன்னா என்னைய பார்த்து நான் என்னடா பண்ண போறேன்? டிவிலையும் இதுலயும் என்னைய பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? கையை கூட அவனுக்கு கொடுக்க மாட்டேன். ஓகேவா? நான் பேச வந்ததுக்கு காரணமே நாளைய தமிழகத்தின் தலைவனை உருவாக்குறதுக்கு வந்திருக்காண்டா இந்த சுகந்தி. ஓகே, அது எப்படி சொல்லணும்னா, அவங்க ரசிகர்கள் சுகந்தி அக்கா டவுன் வெல் டன் அப் டவுன் அப்படின்னு கத்துவாங்கல்ல. சுகந்தி அக்கான்னு கத்துவாங்கல்ல. அப்படி கூப்பிட்டா அண்ணனே கூப்பிட்டாதான் நான் போவேன். ஓகேவா? அதுக்கு அதுதான் இப்பயே வெயிட் பண்றேன்டா. 50 பேர் செத்தாங்க பாரு. போய் நேத்து ஒவ்வொரு ஆளையா ஒவ்வொரு டாக்டரையா பாக்குறாருடா. அப்படியே கண் கலங்கி ஜூம்ல காட்டுறாங்க. மனசு தாங்கலடா. ஓகேவா? ஏன்டா சிரிக்கிற? இதையும் போடுறா. 50 பேர் அழுதுகிட்டு இருக்கேன். போட்ட பொம்பளை பிள்ளையிலேருந்து பிள்ளைங்கள்லேருந்து பதறிக்கிட்டு இருக்குது. என்னடா டே போடா, டென்ஷன் பண்ற. ஆமா ஆமா, இதுக்கு கணக்கே இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் விஜய் அண்ணா படத்துலயே. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் அது என் பையனுக்கு தெரியாம பார்த்துட்டு வந்துட்டு என் பையனே என்னை திட்டினான், திருட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டியான்னு. அந்த அளவுக்கு நான் மோசமான தாயா இந்த விஷயத்துல இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் என் பிள்ளை இல்லாமல் படத்துக்கு போகல. இப்பயும் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா காலேஜ் போயிருக்கேன். ஓகே, ஆமாம், அந்த மாதிரி தான்டா ஷூட் பண்ணணும். அந்த 50 பேர் செத்தாங்க பாரு. அந்த 7 பேர் டிஎஸ்பிலாம் மாற்றினாங்க பாரு. 8வது பேர்த்த ஒருத்தனை வச்சு இப்போ கமிட் பண்ணியிருக்காங்க பாரு. அந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்லில் 12 பேர்த்த வச்சு டும்முன்னு சுத்த மாதிரி துப்பாக்கியை எடுத்து 2 தோட்டாவையும் போட்டு என்ன அந்த லஞ்சம். இப்போ அவர் முதல்வரே ரொம்ப கொதிச்சு போய் பேட்டி கொடுத்துருக்காரு. அது கொடுத்ததுக்கும் இப்போ அந்த காலை புடுங்கணுண்டா. அந்த ஸ்லீப்பர் செல்லில் உள்ள ஆளுங்களை புடுங்கின மாதிரி அந்த அரசு அதிகாரிங்களை ஒக்கால ஒலி எல்லா பணத்தையும் புடுங்கி அவனுங்கள்ட்ட 5 பைசா இல்லாம அந்த 50 பேர்த்துக்கும் வாங்கி கொடுக்கணும். ஒருத்தனையும் 1 ரூபா இல்லாம அம்மனமா விடணும். அந்த கண்ணு குட்டியா யாருடா, பன்னி குட்டியா, அந்த நடராஜன் கோவிந்தனை அவனை கூட்டிட்டு 5 பாக்கெட் சாராயத்தை அவன் வாயில ஊத்தணும்.
ஓகேவா? எதனால ஒருத்தன் செத்தானோ 50 பேர் குடும்பம் துடிக்குதோ அந்த 50 பேர் குடும்பமும் சேர்ந்து அந்த 5 பாக்கெட் 10 பாக்கெட் வாயில ஊத்தி கொல்லணும். அவனுக்குலாம் எதுக்குடா இனிமே வந்து இது தண்டனை? அவனுக்குலாம் எதுக்குடா வந்து அது என்னடா? எப்பா 10 லட்ச ரூபா 10 மாசத்துலயே காலி பண்ணிடுவாங்கப்பா. 10 வருஷத்துல மரக்காணத்துல 10 லட்சம் கொடுத்தாங்களாம். ஓகேவா? என் புருஷன் போயிட்டா அந்த 10 லட்சம் காலி ஆயிடுச்சுன்னு ஒரு பொம்பளை பேட்டி கொடுக்குது, போய் பாருங்க போங்க. அதையெல்லாம் போடாதீங்கடா, அதெல்லாம் நீங்க போட்டுறாதீங்க, நாலாவது தூணு வீணா போயிடும். ஓகேவா? இது எப்படிடா ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க? சத்தியமா இது ஹாப்பி பர்த்டே இல்லை, அவருக்கு ரொம்ப வருத்தமான பர்த்டே தான். ஆனால் 50வது பிறந்த நாளில் 50 ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சுப்புட்டு 50 பேர் செத்ததால அவருக்கு உண்மையாலுமே இது கருப்பு தினம் தான். ஓகேவா? அதனால நான் கூட நேற்று வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆமா, என்ன பேர் இருக்கு? அவனுக்கு வந்து என்னத்த சொல்றேன், ஐயோ சாரி, அவருக்கு வந்து சிக்ஸர் மேனுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு சிக்ஸர் மேன். ஓகேவா? ஏன்னா 6 தானே படம் வெற்றி படத்தை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஒண்ணுமில்லாம போயிட்டாருல, அதனால சிக்ஸர் மேன். ஓகே, சூப்பரா இருந்துச்சு, நல்ல வைபா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். டிவில எத்தனை வாட்டி பார்த்தாலும் தியேட்டர்ல வந்து இப்படி எல்லாரும் அந்த கத்தி பாக்குறது நல்லா இருந்தது. எந்த சீன் பயங்கர கூஸ்பம்ப்ஸ் கொடுத்துச்சு? அதான் அந்த தங்கச்சி கடத்திட்டு போன அப்புறம் அந்த என்ட்ரி சீன் இருக்கும், அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்களா அவங்க? சாங்ஸ் போட்டாங்க, 2 வாட்டி போட்டாங்க. உங்களுக்கு எந்த சாங் ஃபேவரட் துப்பாக்கில? எனக்கு வந்து எல்லா பாட்டுமே பிடிக்கும். லாஸ்ட் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், லாஸ்டா வெண்ணிலவே. பாடுறீங்களா 2 வாட்டி? ஐயோ எனக்கு பாடலாம் வராது. ஓகே. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு 2012ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட்? நல்லா இருக்கு. 2014 அப்போ தானே ரிலீஸ் 12 ரிலீஸ் ஆச்சா, அப்ப சின்ன பொண்ணா பார்த்திருப்பேன், இப்போ பெரிய பொண்ணா பார்க்கும்போது ஆமா அதான் வித்தியாசம். நல்லா இருந்துச்சு. அப்ப ஏதோ படம் பாக்குறோமேன்னு பார்த்திருப்போம், இப்போ ஒரு மொமெண்ட்டும் ரசிச்சு பாக்குற மாதிரி இருந்துச்சு. தளபதி பர்த்டே வருது, என்ன உங்களோட விஷயம் என்னவா இருக்கும்? ஹாப்பி பர்த்டே தான், வேற என்ன சொல்ல முடியும்? Thank you so much. Thank you.